Hello everybody, this is Radhika Vijay Kumar. எனக்கு இன்னொரு சேனல் இருக்குது. அதில் பெரியவாளை பற்றி நிறையா பேசுவேன். அது ஒரு ஸ்பிரிச்சுவல் சேனல். அதனால் இது தனியாக இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இதில் நான் போகிற ட்ராவல் இல்லை ஏதாவது குக்கிங், லைஃப் ஸ்டைல் எல்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பர்சனல் சேனல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அதில் இதெல்லாம் போட முடியாது. பெரியவாளோடதில் பெரியவா மட்டும்தான், மற்ற எதுவுமே எனக்கு போடுறதுக்கு இஷ்டம் கிடையாது. ஒன்லி வேணால் ஒரு க்ஷேத்ராடம் இந்த மாதிரி புண்ணியஸ்தலங்கள் போனால் போடலாம், அவ்வளோதான். இந்த என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இது. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் பேக்கு காஷ்மீர் போயிருந்தேன், ஸ்ரீநகர் போயிருந்தேன். இவரோட ஆஃபீஸ் மீட்டிங், அவருடைய அந்த மீட்டிங், அதில் நானும் அக்கம்பனி பண்ணியிருந்தேன். காஷ்மீரில் ஸ்ரீநகர் போயிருந்தோம். இப்போ தான் ஏர்போர்ட்லேருந்து இதுக்கு போயின்ட்டுருக்கோம், ஹோட்டலுக்கு போயின்ட்டுருக்கோம். அது போகிற வழி இது. இங்கே தான் இந்த G20 நடந்திருக்கு போல இருக்குது, ரீசெண்டாக நடந்திருக்கு போல இருக்குது G20 காஷ்மீரில். அதெல்லாம் பார்த்துட்டே போயின்ட்டுருக்கோம். இது ஃப்ரம் ஏர்போர்ட், ஸ்ரீநகர் ஏர்போர்ட் டு ஹோட்டல் நாங்கள் தங்கியிருந்த அந்த ஹோட்டலுக்கு போகிற வழி இது. அப்புறம் இது வழியாக பாருங்கள், எல்லாமே இந்த வசீர் பாக் அப்படிங்கிற இடங்கள்லாம் கூட வரும். நான் ரொம்ப சின்ன வயசில் ஸ்ரீநகர் போயிருக்கேன், எங்கள் அம்மா கூட்டின்னு போயிருக்கேன். அப்போ வசீர் பாக் அப்படிங்கிற இடத்துல நான் தங்கியிருந்தேன். அந்த வழி கூட இப்போ வழியில் வரும். அதை படித்தோடனே ஞாபகம் வந்தது எனக்கு, அங்கே தங்கின ஞாபகம் வந்தது. எங்கள் அம்மாவோட நாங்கள் பெரியவா தங்கியிருந்த பொழுது போயிருந்தோம். நாங்கள் பெரியவா ஸ்ரீநகர் போகல, அப்போ ஜம்முவில் இருந்தால். நாங்கள் ஜம்முலேருந்து ஸ்ரீநகர் போனோம். பெரியவா அப்போ ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் எங்களுக்கு துணைக்கு அமுச்சு ஒரு வீடு கொடுக்க சொல்லி ஸ்பெஷலாக கவனிக்க சொன்னால் புது பெரியவா. எங்களுக்கு நல்ல செக்யூரிட்டியோடு போயிட்டு வந்தோம். அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். அது இப்போது ஊர் அப்படியே பார்த்துட்டே வாங்கோ. ஒரு அழகான அந்த கூரைகள்லாம் பாருங்களேன், அப்படியே ஸ்லோப்பாக இருக்க பாருங்களேன். அந்த பனிகாலத்தில் பனிகள் விழும் இல்லையா, ஸ்னோ விழும்போது அது அப்படியே சரிஞ்சு விழுறதுக்காக எப்படி ஃபாரின்லலாம் இருக்குமோ அது மாதிரி இருக்குது. சில இடங்கள்லாம் அப்படியே போகும்போது நான் காமிக்கிறேன். அந்தலெல்லாம் அப்படியே பார்த்தா அந்த புல் தரைக்கும் அந்த மாதிரி அந்த ஃபாரின் ஸ்டைலில் வீடுக்கும் எங்கேயோ சுவிட்சர்லாண்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அடிக்கடி டிஃபென்ஸ் மிலிட்ரி பீப்புள் என்னென்னே இருக்கதோ. நாங்கள் தங்கியிருக்கு போகிற ஹோட்டல் வந்துருது லலித். அந்த ஹோட்டலில் தான் நாங்கள் தங்கினோம். இங்கே லலித்ங்கிற ஹோட்டல் இருக்கு இல்லையா, அந்த குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ், அதில் தான் நாங்கள் தங்கினோம். இது ஹோட்டலுக்கு உள்ளே, இந்த கேட்டுக்கு உள்ளே போகிற வழி இது. இதுவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. இதுதான் அந்த ஹோட்டலோட இந்த ஃப்ரண்ட் வியூ. இப்போ உள்ளே போயின்ட்டுருக்கோம் நாங்கள் ஹோட்டலுக்குள்ளே. எப்போவுமே இந்த மாதிரி நல்ல ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் போனால் நமக்கு ரிசப்ஷன்லாம் இருக்கும் இல்லையா, ஆரத்தி எடுத்து அந்த குங்குமம் இட்டு எல்லாம் பண்ணுவா நமக்கு. இது அவரோட அஃபீஷியல் ட்ரிப் இது. அவர் அவருடைய மந்த்லி மீட்டிங்காக போவார். அப்போ ஒய்ஃப் எல்லாம் அலவுடு. அதனால் அவருடைய கலீக்ஸ் அண்ட் ஒய்ஃபு, நானும் கூட போயிருந்தேன். இந்த மாதிரி ஒரு மாலையெல்லாம் போட்டுட்டு ஆரத்தி எடுத்து எல்லாம் பண்ணுவான். அந்த ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்துருப்பேன். சில ஹோட்டலில் போனோடனே அந்த ஃபேஸு இது பண்ணுறதுக்கு டவல் கொடுப்பா, ஹாட் டவல்ஸ் கொடுப்பா, இல்லை வெல்கம் ட்ரிங்க் கொடுப்பா. இங்கே வெல்கம் ட்ரிங்க்லாம் ஒன்றும் கொடுக்கல லலித்தில். பட் ரிசப்ஷன் அந்த 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 காஷ்மீர் டச்சோடு இருந்தது, நல்லா இருந்தது. அப்புறம் காமிக்கிறேன் ஃபுல் ஹோட்டல். இப்போது நாங்கள் ஒரு நல்ல பசியில் இருந்தோம். எல்லோரும் எங்களோட பசியில் இருந்தோம். அதனால் நாங்கள் எல்லாம் இப்போது நேராக போய் அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் லஞ்சு சாப்பிட போகிறோம். அதுக்கு தான் இப்போ எல்லோரும் போயின்ட்டுருக்கோம். G20 நடந்தது, ப்ளஸ் அதனால் மோடிஜியோட இதெல்லாம் வச்சுருக்கா. அண்ட் மில்லட் இயராக அவர் அனௌன்ஸ் பண்ணதுனால அந்த மில்லட்ஸ் எல்லாம் வெரைட்டி ஆஃப் மில்லட்ஸை டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தா. இந்த மில்லட்ஸ் எல்லாம் அப்புறம் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் இங்கே தான் இருக்குது.
அதுக்கு இப்போ போயின்ட்டுருக்கோம். நல்லா இருந்தது சாப்பாடு, அந்த லன்ச்சு, அந்த வெரைட்டியாக அந்த சைட் டிஷ் எல்லாம் நிறைய புதுசு புதுசாக இருந்தது. சாப்பிட்றதுக்கும் நல்லா இருந்தது, டேஸ்ட் நல்லா இருந்தது. சொல்ல வேண்டாம், அவள் அந்த எப்பவுமே ஸ்டார் ஹோட்டல்ஸும் மைல்டாக இருக்கும், காரமெல்லாம் ரொம்ப கம்மி, உப்பு காரமெல்லாம் மைல்டாக தான் இருக்கும் எப்போவுமே. அது மாதிரி மைல்டாக இருந்தது. எஸ்பெஷலி எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுன்னா, ரொம்ப பூண்டே இல்லை ஆக்சுவலி. நான் காஷ்மீரில் சாப்பிட்ட வரைக்கும் இந்த ஹோட்டலில், எஸ்பெஷலி லலித்தில், எந்த ஒரு டிஷ்லேயும் பூண்டே போடல. அங்கே இது வேணால் போட்டிருக்காவா, இந்த பட்டைக்கிராம்புனா போட்டிருக்கா, ஆனால் பூண்டு போடல. அந்த தாலி பார்த்தீங்களா, அதுதான் அந்த தாலி தான். இப்போ இந்த ரூமு அலாட் ஆகி ரூம் கீ கொடுத்தாச்சு. ரூமுக்கு வந்திருக்கேன். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூம். ட்ரெஸ்ஸிங் டேபிள் எல்லாம், இந்த கட்டில் இதெல்லாம் இப்போ தான் ரூமில் போய் செட்டில் ஆனோம் தான், பொட்டி வச்சுருக்கோம் நம்ம. அதெல்லாம் போயிட்டு அந்த இடத்துல ஒரு பால்கனி மாதிரி இருக்கும், சிட் அவுட் மாதிரி இருந்தது. இதுக்கப்புறம் அந்த சிட் அவுட்டில் 2 சோஃபாலாம் போட்டிருந்தா பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நான் கேட்கவே வேண்டாம் இல்லையா, லலித்னா கேட்கவே வேண்டாம். நல்ல ஹெரிட்டேஜ் ஹோட்டல் மாதிரி இருந்தது. இது வந்து அந்த சிட் அவுட், இது இங்கேயும் சாப்பிட்ற மாதிரியும் இருக்குது, காஃபி டீ எல்லாம் குடிக்கிற மாதிரி. இங்கே இந்த ஜன்னல்லேருந்து வியூ, இது அந்த ஜன்னல் வழியாக போய் காமிக்கிறேன். இங்கே நெட்டு போட்டிருக்கு, திறந்து அந்த ஜன்னல் வழியாக காமிக்கிறேன். இது பாருங்கள், இங்கேருந்து இந்த வியூ, இங்கே தான் எல்லாம் இருக்குது. இங்கே தான் வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது, டின்னரோ இல்லை எல்லாமே இங்கே தான். இந்த ஒரு இதுதான். அப்புறம் ரெஸ்டாரண்ட்குள்ளே போகணுன்னா போகலாம். இது என்னோடய ரூமோட பிக்சர்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்தது அன்றைக்கி சாயங்காலம் இந்த ஸ்பாக்கு போனேன் நான். இங்கே தான் நேராக பாருங்கள், அந்த சிகப்பு பில்டிங் இருக்குது இல்லையா, அதுதான் ஸ்பா. அதுக்காக போனேன். ரெஜிவ் அப்படிங்கிற ஸ்பா அது. அதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோன்னா வெளியில் அந்த அப்படியே சுற்று வட்டாரங்கள்லாம் எடுக்கிறேன். அழகாக இருந்தது. இதெல்லாமும் ரூம்ஸு தான், இதெல்லாம் ரூம்ஸு. இது வந்து இந்த பில்டிங் வந்து ஸ்பா. ரொம்ப அழகாக இருந்தது அந்த இடம். அப்போ என்னை கூப்பிட்றா, ரெடி ஆகிடுத்து வாங்குன்றா. அதனால் உள்ளே போயிட்டு ஸ்பாவில் கொஞ்சம் ஏதோ ஒரு மசாஜ் எல்லாம் எடுத்துட்டு, இப்போ அழகாக அந்த ஈவினிங் டைம் இது. இந்த ஹோட்டலில் நாங்கள் வந்து மார்னிங் இல்லையா, இது ஈவினிங் டைம், மத்தியானம் வந்தோம். அந்த ஹோட்டல்லையே இந்த ஃப்ரீ டாங்கா இருக்குது. நான் போகவே இல்லை, போகணுன்னா டைமே இல்லை அதுக்கு. எப்போ வேணால் ஏறி உட்காந்து எப்படி சுற்றி வரலாம் அந்த குதிரையில். அந்த டாங்காவில் யாரோ ஒரு ஃபேமிலி போயிட்டு வந்துட்டுருக்கா, அதை நான் வீடியோ எடுத்தேன். இந்த ஈவினிங் ஆஃப்டர் லைட்டிங்ஸு இந்த ஹோட்டலில் நான் இப்போ எடுத்துட்டுருக்கேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். காஷ்மீரே அழகுன்னா அழகு காஷ்மீர். அது நம்மளுடைய இந்திய சுவிட்சர்லாண்ட் அப்படின்னு அந்த மாதிரி, இந்தியாவோட சுவிட்சர்லாண்ட் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அழகு. அங்கே நான் ஈவினிங் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கூட யாரதோ இருந்தது, கல்யாண ஃபங்க்ஷன், ரிசப்ஷனோ சம்திங். அதுவும் பார்த்தேன். அந்த லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க அந்த லானில், அதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஆஃப்டர் லைட்டிங்ஸு ஹோட்டலில் அவ்வளோ பியூட்டிஃபுல்னால் அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்க 1000 கண் வேணும் அந்த மாதிரி. எனக்கு எவ்வளோ ஃபோட்டோ எடுத்தாலும் அழிக்கலை. எங்கள் ஹஸ்பண்ட் கூட சொன்னார், நீ என்ன பைத்தி மாதிரி எடுத்துகிட்டே இருக்கேன் அப்படிங்கிற. எத்தனை எடுத்தாலும் எனக்கு அவ்வளோ ஆசை இடங்கள், அவ்வளோ அழகு, அவ்வளோ அழகாக இருந்தது இந்த ஹோட்டல். ஆஃப்டர் லைட்ஸு பாருங்களேன், நீங்களே எவ்வளோ அழகாக இருப்பாங்க. இது வந்து ராஜாவோட ஒரு பேலஸ். ராஜாவை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இந்த வீடியோவில் பின்னாடி. ராஜாவோட பேலஸ் அது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பேலஸ் பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. இது வந்து ராஜா ஹரி சிங் அப்படின்னு 1961 வரைக்கும் ஜம்மு அண்ட் காஷ்மீரை ஆண்ட ராஜா அவர். ஹரி சிங் அவரோட மகன்தான் இந்த டாக்டர் கரண் சிங் அப்படின்னு எம்பியாக கூட இருந்தார் பின்னாடி. ஹரி சிங் ராஜா. அதுக்கப்புறம் இந்த 1961 அதுக்கப்புறம் மொனார்கிலாம் அபாலிஷ் பண்ணிட்டான் இந்தியன் கவர்மெண்ட்டில். அதுக்கப்புறம் இந்த ராஜா இது இல்லை, அவருடைய பேலஸ் இது. அதை தான் வந்து ஹோட்டலாக மாற்றிருக்கு, லலித் ஹோட்டலாக மாறி இருக்குது, ஹெரிட்டேஜ் ஹோட்டலாக. அவருடைய பேலஸ் இது. அவருடைய சம்மர் பேலஸாக இல்லை அவருடைய ஒரிஜினல் பேலஸான்னு தெரியல. நான் அவர் கட்டின பேலஸ் இது.
இவர் தான் வந்து அங்கே நான் இன்னும் அடுத்த வீடியோவில் போடுறேன். சங்கரா ஹில்ஸ் அப்படின்னு ஆதிசங்கரர் தபஸ் பண்ண இடம் இருக்கு. அங்கே நாளைக்கு போகிறேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து அந்த கோவிலை கூட கட்டினவர் இவர் இந்த ராஜா தான் அப்படின்னு சொல்கிறா. இதுமாதிரி நிறைய அந்த நகரத்தையே நிறைய நிர்மாணிச்சிருக்கார் நிறையா. இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரோடைய ராஜா அவர், அதான் ஹரிசிங், அவருடைய பேலஸ் தான் அது. நிறையா இந்த கார்த்தால் அழுத்து நைட்டு இந்த டின்னர்லாம் சாப்பிட்டு கார்த்தால் வந்து நானும் அவரும் சும்மா அப்படி வாக்கிங் போகலாம். ஹோட்டல் நல்லா இருக்குல்ல, பெருசாக லானு, நிறைய ஓப்பன் ஸ்பேஸு, அதனால் வாக்கிங் போகலாம் அப்படின்னு நாங்கள் வந்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டோம். ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அங்கே ஹோட்டலுக்குள்ளேயே இந்த ஆப்பிள் கார்டன் மாதிரி இருந்தது. ஆப்பிள் மரங்கள் ஒரு நிறைய இருந்தது. எல்லா மரத்தையும் இந்த பச்சை க்ரீன் ஆப்பிளும் ரெட் ஆப்பிளும் நிறைய. இந்த மரத்தை பாருங்க, மரத்தில் இலையை தவிர பழம்தான் நிறையா இருக்குது பாருங்கள். பச்சையாக ஆப்பிள் அப்படியே பூத்து குலுங்கிறது, அப்படியே காய்ச்சி இல்லாமல் வெறும் பழம். இங்கே யாருமே பறிக்கிறது இல்லை, அது வாட்டுக்கு இறஞ்சி கிடக்கு தரையெல்லாம். ஒருத்தரும் அது ஹோட்டலில் அழகுக்காக வச்சுருக்காத. அது ஆப்பிள் கார்டன், அது வந்து மார்க்கெட்டுக்கு போகிறது அப்படின்னு சொல்ல முடியாது. அது வாட்டுக்கு பாருங்கள், கீழெல்லாம் அப்படியே கொட்டி கிடக்கு. யாரும் அதை எடுக்கிறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது அந்த அழகு இங்கே வர டூரிஸ்ட் வந்து இதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காது. நானும் போய் அது உள்ளெல்லாம் போய் பார்த்தேன். இங்கே பாருங்க, ஆப்பிளையே பறிக்கிறேன் பாருங்க. நல்லா இருந்தது, சின்னதாக இருந்தது, கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குது. ஏன்னா ஃபார் சேல்ஸ்க்கு, வியாபாரத்துக்கு நம்ம வளர்க்கலை இல்லையா, அதனால் ரொம்ப மெயின்டைன் பண்ணதுனால கொஞ்சம் ஆப்பிள் பழங்கள்லாம் சிலது நல்லா, எல்லாமே நல்லாயிருக்கும். 1-2 கொஞ்சம் பூச்சி வந்த மாதிரி இருந்தது. பட் ரொம்ப நல்லா இருந்தது. ஆப்பிள் மரம்லாம் நான் நேராக பார்த்ததில்லை, இப்போ தான் நானே பார்க்குறேன். க்ரீன் ஆப்பிள் அப்புறம் இந்த ரெட் ஆப்பிள் ரெண்டுமே, இது எல்லாமே இங்கே பாருங்க. அந்த மரமாக கீழெல்லாம் இறஞ்சி கிடக்கு பாருங்க எல்லாம். அந்த அவ்வளோ பச்சை ஆப்பிள் அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கே இருக்கிற எல்லா மரமுமே ஆப்பிள் மரம் தான். ஆப்பிள் கார்டன் மாதிரி ஆப்பிள் மரம் தான். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சரி சீக்கிரமாக போகலாம் அப்படின்னு வெரைட்டின்னு இருக்கார். நான் அப்படியே இதெல்லாம் வீடியோ எடுத்துட்டுருக்கேன். ரொம்ப அழகாக இருந்தது. வாசல் வரைக்கும் சும்மா போயிட்டு வந்தோம், வாக்கிங் போயிட்டு வந்தோம். அப்படியே நடக்கிற தூரம்தான் டால் லேக்கு. நாங்கள் போகலை, நாங்கள் வாசலோடு திருப்பி ரூமுக்கு வந்துட்டோம். காத்தால் எங்களுக்கு அதர் இதெல்லாம் இருக்குங்கிறதுனால நாங்கள் வந்து வாசல் வரைக்கும் போனோம். மரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக தொங்குறது பாருங்க, ஆப்பிள் எப்படி தொங்குறது பாருங்க. இன்னும் பாதி இதில் கொஞ்சம் இந்த பூச்சி இந்த மாதிரி தான் இருக்குது, புள்ளியாக இருக்குது. மற்றபடி நமக்கு நேராக பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ ஆப்பிள் காய்ச்சி தொங்குறத பார்த்தா. அந்த ஊர் முழுக்க இந்த ஆப்பிள் மரம், எல்லார் வீட்லேயும் கொல்லையில் நம்மளாம் சப்போட்டா மரம், மாமரம் வைக்கிற மாதிரி எல்லாரோட வீட்லேயும் நான் ரோட்டில் போகும்போது பார்த்தேன். எல்லார் வீட்டு பின்னாடியும் ஆப்பிள் மரம் இருக்குது. நம்ம ஊரில் சாதாரணமாக இந்த சப்போட்டா மரம்லாம் வளர்கிற மாதிரி எங்கள் ஆப்பிள் மரம் வளர்றது. நாங்கள் இந்த வாசலுக்கு போனோம். சும்மா வாசலில் எவ்வளோ மில்கி தராங்க, சிஆர்பிஎஃப் நிற்கிற பாருங்க, இந்த ஹோட்டல் வாசல்லையே இருக்கிறாங்க. இந்த மாதிரி மரத்துக்கு மரம் நிற்பா, மரத்துக்கு மரம், மரத்துக்கு மேலேயும் உட்காண்டிருப்பா. அப்படி ஒரு ஃபுல்லாக வந்து செக்யூரிட்டி, ஃபுல்லாகவே செக்யூர்டாக தான் இருக்குது ஸ்ரீநகர். பயம் இல்லாமல் இருக்குது. ஆனால் இவ்வளோ பேர், இவ்வளோ காவல் இருக்கிறதுனால நம்ம டூரிஸ்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமாக எல்லோரும் போயிட்டு வரலாம். டூரிஸ்ட்டு எந்த ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்குது. இப்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸ்ரீநகர் அதான் அவளும் அங்கே வேலை செய்கிறவா, அந்த போட்டுக்காரா எல்லாருமே சொன்னா டூரிசம் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது, எல்லோரும் வந்துட்டுருக்கா அப்படின்னு சொன்னால் பயமும் இல்லை. ஏன்னா ஒரு அடிக்கும் டிஃபென்ஸ் நிற்கிறான், அடிக்கு அடி நிற்கிறா, மரத்துக்கு மரம் நின்றுருப்பா. எங்கே போனாலும் பார்க்கலாம். அந்த ரோஜா படத்தில் வர மாதிரி இந்த மிலிட்ரிக்காரால் நீங்கள் எங்கே போனாலும் ஸ்ரீநகரில் பார்க்கலாம். இதே ட்ரெஸ்ஸோட அவள் இருப்பாள். இந்த வருங்க ஆப்பிள் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தேன், ஆப்பிள் இதெல்லாம். அப்புறம் அங்கே கார்டனில் நிறைய ரோஜா பூ செடி, ரோஜா ஒன்று தாமரை மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்கும் ரோஜா பூச்செடி. இந்த மாதிரி இந்த கலர் எவ்வளோ ரேராக இருக்குது பாருங்க இந்த கலர்ஸ் எல்லாம். இதுதான் இந்த சினார் ட்ரீன்னு, மேப்பிள் ட்ரீ அப்படிம்போம். இந்த மேப்பிள் லீவ்ஸ், அது வந்து அதில் மேப்பிள் சிரப்பெல்லாம் கூட நம்ம வாங்குகிறோம் இல்லையா, அது மாதிரி இந்த மேப்பிள் ட்ரீ காஷ்மீர் முழுக்க இருக்கும். அது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இலை. அங்கே பாருங்க டேரி பூ பாருங்க,
ரோஜா பூ இதழ் பெருசு நல்லா. அதுமாதிரி இந்த டெய்ரி பூ மாதிரி ஒரு ஒரு வெரைட்டி அது நிறைய இருந்தது. அது இந்த சின்னார் இலையை வச்சு இந்த ஃபோட்டோ எடுத்துட்டாங்க. இந்த சின்னார் ட்ரீயை, இதுதான் பெரிய சின்னார் ட்ரீ. பெரிய சின்னார் ட்ரீ இருந்ததுங்க. ஒரு பெரிய ட்ரீ. அதான் ராஜாவோட அரண்மனை தானே, அந்த காலத்துலேருந்து ஒரு 1000 வருஷம் மரங்கள்லாம் அங்கே இருக்குது. இவ்வளோ அழகாக இருக்குது. அந்த வில்லோ ட்ரீ அதுவும் காஷ்மீரில் தான். பேட் எல்லாம் பண்ணுறா பாருங்க கிரிக்கெட்டுக்கு, அதுவும் காஷ்மீர் தான். இது நம்ம சாப்பிட்ற இடம், பிரேக்ஃபாஸ்ட்டு டைம் இப்போது. அதனால் ஓப்பன் ஸ்பேஸில் டேபிள்ஸில் அரேஞ்ச் பண்ணி அங்கே பிரேக்ஃபாஸ்ட்டு நல்ல வெயில் நிழல்லையோ உட்காந்து நம்ம வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் டேபிள் பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்கலாம். காத்தால் பஃபெட் டைப்பில் பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஃபுட்டெல்லாம் பரவாயில்ல, மைல்டாக இருக்கும். அதுதான் அங்கே ஸ்பெஷல். அது இங்கே நான் வந்து உடனே அந்த ஒருத்தர் மியூசிக் லைவாக வாசிச்சுட்டு இருந்தேன். அப்போ பிரேக்ஃபாஸ்ட்டும் போது அவன் ஹோட்டலில் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தான். அந்த மியூசிக்கையும் அந்த ஹோட்டலோட அழகையும் பாருங்கள். இந்த காஷ்மீர் ட்ரிப்போட வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கண்டினியூ ஆகும். டில் தென் பை பாய்.